வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் இப்போ தான் முடிஞ்சதுங்க. ஒரே பேய் தேவதைன்னு போட்டு ஒரே டார்ச்சரு. அப்படி ஜாலியாக தான் போச்சு. இந்த ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா கேமே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு டென்ஷன் ஆச்சு. அந்த மலையாள பொண்ணு அனிக்ஷா அதுக்கு கோவம் வந்துட்டு எனக்கு கேட்டு கதவை தானே விடுங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னுச்சு. பேசாமல் பிக் பாஸ் திறந்து விட்டுடலாம். பாவம் இதை மாதிரி இவ்வளோ வீக் பாடி எல்லாம் வச்சிடக்கூடாது. அப்படியே எல்லாம் ஹோம் சிக் ஆகிட்டு ஆனந்தில் ஓவர் கிளாட்டா. இது ஒன்று கற்றுது, சௌந்தர்யா கற்றுது, ஜாக்லின் அந்த கேமே அப்படியே மாற்றிட்டாங்க. இவங்க அவன் இதுக்கும் தீபக் அழகாக சொல்கிறாரு, நம்மலாம் அது மாதிரி டெவில்லு, நம்ம இந்த மாதிரி 3 பேர் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு இவ்வளோ டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியே போனால் இந்த 2 கேம் ஆடல. சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் ஆடாமல் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணி எப்போ பார் பாச போடுறதுக்கு அழுதுன்னு அந்த அந்த சின்ன பையன் அவனையும் ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அவன் என்ன பண்ணான், சட்டெல்லாம் கைட்டு போட்டான். அந்த வெள்ளை தேவதை ட்ரெஸ்ஸை கைட்டு போட்டு பேர் பாடி இப்போ நான் வரல இந்த கேமுக்குன்ட்டான். கடைசியில் அந்த குட்டி போனோம், நான் எனக்கு இந்த கேம்லாம் வேணாம் அதுவும் சொல்லிச்சு. ஜாக்லின் க்ளீனாக சொல்கிறாங்க, எனக்கு இந்த கேமே புரியலை, நான் என்ன பண்ணது தெரிலன்றாங்க. ஏமா 60 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் புரியல போட்டுன்னு உக்காந்து சாப்பிட்டுன்னு அர்த்தம். இந்த வாரம் பாவம் விஜய் சேதுபதி அந்த கேட்டு போட்டாதீங்க, திறந்து விட்டிங்கன்னா சௌகரியமாக அவங்களே அந்த சட்டை திறந்து போயிட்டே இருப்பாங்க வெளியே. இன்றைக்கி ஒரு டிக்கெட் போயிருக்கும், தட்டுட்டாங்க. இதுக்கு பிக் பாஸ் என்ன சொல்ல போகிறாரு தெரில. இதுக்கெலாம் இப்போ தான் முடிஞ்சுதுங்க. 11 மணி ஆச்சு. இவ்வளோ நேரம் ஓட்டு ஒன்றுமே கிடையாது, என்ன கரம் அப்படின்னு ஓடுது. சரி அது விடுங்க, நம்ம கதைக்கு ஓகேவா. அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது முன்னெல்லாம் திடீர்னு போனால ரிசீவிங் நல்லாயிருக்கும். வாங்குவாங்க, எங்கே ரொம்ப நாளாக காணுமே அப்படின்வாங்க. இல்லை இந்த சைடு வரும்போது வர்றதே இல்லையே அப்படின்னு ஏதோ ஒரு உரிமையில் சண்டை போடுவாங்க. வரலன்னா அவ்வளோ கோச்சிப்பாங்க. ஆனால் இப்போ அது அப்படியே மாறிடுச்சுங்க. நம்ம எங்கன்னா போனால் ஃபோன் பண்ணிட்டு போனால் தான் மரியாதை இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க வீட்டில் இருப்பாங்க. நம்ம போகும்போது யார் அந்த இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்களேன், அந்த இடத்துல அந்த ஊரில் அவங்க இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னா, நம்ம நான் ஒரு 10 மணிக்கிட்ட அங்கே வந்துடுவோம் போதுன்னா, ஐயோ நான் 8 மணிக்கெலாம் கிளம்புறேன்னு போயிட்டு 4 மணி தான் வருவேன். 4 மணிக்கு மேலே இருப்பீங்களா? நம்ம போயிட்டு உடனே ரிட்டன் அதுவும் தெரியும். இருந்தாலும் அவங்க அந்த ஆன்சர் கொடுத்தாங்கன்னா நம்ம வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சி நம்மளே ஒதுங்கிறது பெட்டர். அதான் விஷயம். இப்போது அது மாதிரி தான் சில இது. நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கங்க சோஃபாலையோ இல்லை வீட்டுக்குள்ளே இருந்துனே வாங்க வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு நீ வராதன்னு அர்த்தங்க. அதாவது அவங்க வேண்டா விருப்பம் தான் அவங்களை கூப்பிட்றாங்க. அதாவது நம்ம வரன்னு தெரியும், கேட்டு திறந்தால் உள்ளே போவோம். யாருமே டப்புன்னு வீட்டுக்குள்ளே குதிர முடியாது. கேட் திறந்து போனால் பார்த்தோன்னே எழுந்து ஒரு ரிசீவ் பண்ணோம், அதுதான் மரியாதை. அது இல்லாமல் உள்ளே இருந்தே வாங்க வாங்க ஏம்மா வந்துடுவாங்க பார் அப்படின்னா வச்சுக்கோ, நீ ஏன்டா வந்தேன்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அது கொஞ்சம் புரிஞ்சிடணும். சில வீட்டில் நம்ம போகும்போது சும்மா அந்த டோர் இருக்குல்ல, அதுக்கிட்ட வாங்க வாங்க அப்படின்மா. அதே மாதிரி நம்ம ரிட்டன் ஆகும்போது அந்த கேட்டு அந்த வீட்டு முன் கேட்டு வரைக்கும் கதவு வரைக்கும் சரி கிளம்புங்க ரைட் பார்த்துலாம் அப்படின்மா. அது மாதிரினா அடிக்கடி அதாவது எப்போனா வந்துட்டு போங்கன்னு அர்த்தமாக இருக்கும். உண்மைதான் அது. அதாவது நிறைய பேர் வீட்டில் நம்மளே எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு நான் அது மாதிரி யாரையும் பண்ணதில்லைங்க, உண்மையிலே சொல்கிறேன். யாராக இருந்தாலும் ரிசீவிங் கரெக்டாக கொடுப்பேன். சில வீட்டில் நடக்கிறது நானும் பார்த்துருக்கேன். சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன், சரி விட்றா இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க என்ன மைண்டில் இருந்தாங்களோ என்ன மூட்டில் இருந்தாங்களோ அப்படின்னு சொல்லி அதை அப்படி செட் பண்ணி விடுவேன். அது கொஞ்சம் சமாதானம் பண்ணி விடுவேன். அது மாதிரி நிறைய நடக்குதுன்னு. சில வீட்டில் கேட்டுக்கிட்ட நம்மளை வழி அனுப்பாங்க, பார்த்துறீங்களா. நம்ம வரும்போது அதான் நம்ம ரிட்டர்ன் வரும்போது கேட்டுக்கிட்ட வீட்டுக்கு போகும்போது கேட்டுக்கிட்ட அங்கேருந்து நீங்கள் கேப் பிடிக்கிறியோ இல்லை நடந்து போகிறீங்களோ ஆட்டோவில் போகிறீங்களோ கேட்டுக்கிட்ட சரி போய்ட்டு வாங்க பத்திரம் அப்படின்வாங்க. அப்படி சொன்னால் நீங்கள் அது மாதிரி சொன்னால் கேட்டுக்கிட்ட வழியோம்னா அடிக்கடி வந்துட்டு போங்கன்னு அர்த்தம். அதுக்காக கேட்டுக்கிட்ட வந்துட்டான். சிலது தெரு முனை வரைக்கும் வழி அமிச்சா, இப்போ நம்ம கேப்லேயோ இல்லை நடந்து போகிறோம் அந்த அந்த கார்னர் அவன் ஸ்ட்ரீட் எண்டு வரைக்கும் வழி அமிச்சானா அடுத்த முறைக்கு ஒரு 4 நாள் இருக்கிற மாதிரி வாங்கன்னு அர்த்தம். உங்களை ரொம்ப அவங்க நேசிக்கிறாங்க, அதாவது நீங்கள் இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அது அப்படி ஒரு அர்த்தமாகுது.
இன்னும் சிலர் ரொம்ப டீப்பாக இருந்தீங்கன்னா, நம்மளை பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸில் ஏற்றுறான், இல்லை கேபில் ஏற்றுறான். ஏற்றுமா, தண்ணி இருக்கா, பிஸ்கட் இருக்கா, என்ன என்ன வாங்கி தரட்டுமா அப்படின்னு ரொம்ப கேட்குறான் பாரு. அது மாதிரி கேட்டாங்கன்னா, நீங்கள் இங்கேயே இருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்தலாமே அப்படின்னு ஏங்குகிற உறவினர்கள்னு அர்த்தம். இப்போ பொதுவாக யாருமே அப்படி இருக்கிறது இல்லைங்க. அது யாராக இருந்தாலும் சரி, வரமா சரி நம்மளும் ஃபோன் பண்ணிட்டு போகலன்னா அங்கே மரியாதை இருக்காது. சிலர் வீட்டில் சாப்பாடே இருக்காது. அது உண்மைங்க. அதெல்லாம் அந்த காலம். எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் வீட்டில் இப்போது எங்கள் வீட்டில் எப்போவுமே 2 பேர் அளவு சாப்பாடு இருக்கும். இருந்தாலும் நம்ம நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எப்படியும் அது அப்படி போவோம். அப்படி தான் நிறைய பேர் வீட்டில், சில பேர் வீட்டில் நிறைய பேர் வேணாம், சில பேர் வீட்டை வச்சுப்போம். கரெக்டாக பண்ணுவாங்க சமையல். திடீர்னு ஒருத்தன் வந்துட்டானா அவுட்டுன்னு அர்த்தம். அவன் வெளியே சாப்பிட்டு வந்தால் தான் புண்ணியமாக போச்சு. இல்லைன்னா பசி நேரத்துக்கு வந்தால் கூட கண்டுக்க மாட்டாங்க மீன்ஸ் மணி 2 ஆகிடுச்சா, சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்னு எடுத்தோன்னே கேட்டானா அவன் சாப்பிடலன்னு சொல்லுவானா? இல்லை சாப்பிடலாம். அவன் பசியில் இருப்பான், அவருக்கு சாப்பிடுவாங்க. தண்ணி குடிக்கிறியா, காப்பி போட்டான்னுவாங்க. அவன் போட்டால் குடிக்க தான் போகிறாங்க யாராக இருந்தாலும். சும்மா சில பேர் இந்த வாய் ஜாலத்தில் உபசரிப்பு பண்ணுவாங்க. ஏன்னா சாப்பிட்ற சொல்லுவாங்க, எப்படிங்க சொல்லுவான் வரவன், சரி போய் வாங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதேமாதிரி நம்ம பெரும்பாலும் வீடு முன்னெல்லாம் நம்ம எங்கன்னா போனால் அந்த வீட்டுக்கு எதனா சின்ன பசங்க இருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கிட்டு போவோம். ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் இப்போ தானே பொட்டலம் வாங்கிட்டு போவோம். இந்த மந்தார இலையில் கட்டின மாதிரி பொட்டலம் இருக்கும், அதுதான் ஃபேமஸ்ஸு. ஸ்வீட்லாம் வாங்கி போக மாட்டோம், பொட்டலம் வாங்கிட்டு போவோம். பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா பூ வாங்கிட்டு போவோம். இதுதான் விஷயம். இப்போ அது கூட கிடையாதுங்க. சும்மா அப்படியே எம்டியாக வர்றது. வந்துட்டு பொதுவாகவே இப்போ அப்படி தான் வராங்க. வந்துட்டு ஐயோ வந்தேன், பொடியாக இருக்குதே தெரியாமல், ஏங்க அந்த வீட்டில் குழந்தை இருக்குது எல்லாம் தெரியும், இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. சரி இங்கே லோக்கலில் கடையில் இருந்து வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஸ்விக்கியில் புக் பண்ணலாம், வச்சு சாப்பிட்லாமா? அதை மாதிரி காலமாகி போச்சு. அதனால் நம்ம ஃபோன் பண்ணிட்டு போனால் தான் எங்கேயுமே நம்மளுக்கு மரியாதை. அது ஒரு இதில் படித்தேன், கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு. மொத்தத்தில் ஃபோன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு வருது அதனுடைய முடிவு. அதான் விஷயம். இது கேட்குறதுக்கு நம்மளுக்கும் ஒரு இதாக தான் இருக்குது. முன்ன டைரெக்டாக வந்துடுவாங்க, வந்தால் நேராக உள்ளேருந்து கிச்சனுக்கே போவாங்க. போயிட்டு யாராக இருந்தாலும் சரி, இப்போது திடீர்னு நம்ம அத்தையோ மாமாவோ பெரியம்மாவோ நம்ம வீட்டு வந்தால் அந்த பொண்ணு எப்படி வாழறன்றதுக்கு, இப்போ நம்ம கட்டி கொடுத்துருக்கோம், இல்லை நம்ம பொண்ணு எடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது நேராக அவங்க வீட்டுக்கே போவாங்க. தண்ணி குடும்பமாகட்டும், கூட்டு குடும்பமாகட்டும், ஏதோ போயிட்டு நேராக கிச்சனில் தான் பேசுவாங்க. அவங்க முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, அந்த ரூமை அலசுவாங்க. என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருள் வச்சுருக்கா, எப்படி இருக்குது, அந்த கிச்சன் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் மார்க் போடுவாங்க. அதே மாதிரி அரிசி நான் மாதம் வாங்குறியா இல்லை அப்பப்போ வாங்கிக்கிறியா அப்படி ஜாலியாக கேட்பாங்க. அதெல்லாம் அப்போத்தி உபசரிப்பு. இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. போகிறோமா, நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்களா, ரைட், ஒரு வேளை டீ குடித்தோமா, காஃபி குடித்தோம், உடனே அடுத்த வண்டி பிடி அப்படின்னு வரோம். அதுதான் இன்றைய இது. ஆனால் இது இன்றைய முறை வந்து நிறைய தப்பாக தான் நடக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணணும். அதான், ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வழிமுறையாக வர்றது கொஞ்சம் நீட்டாக ஆகணும். அதுதான் சொன்னேன். ஓகே, அது நம்ம பார்ப்போம். அவங்க எல்லாம் காலத்தை அவங்க பார்த்துக்குப்பாங்க. அதான் விஷயம். இன்றைக்கி வந்து இன்னொன்று இது படித்தேன். திருச்சி சைடு யாருன்னா இருக்கீங்களா? திருச்சி அங்கே வந்து ஒரு ஹோட்டல் பேர் நினைவூட்டும் இட்லி கடைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் மீன்ஸ் ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி வைங்களேன், ஹோட்டலுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய கும்பல் காமிக்கிறாங்க. திருச்சியில் எங்கே இருக்குன்னா, அது திருச்சி திருவரம்பூர்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே கிட்டதான். திருச்சி திருவரம்பூர் இடத்துல சாந்தி தேட்டர் இருக்கான். அந்த சாந்தி தேட்டர் ஏற்ற மாதிரி அந்த ஹோட்டல் இருக்குது. அது நினைவூட்டும் இட்லி கடை. ரொம்ப புதுமையாக இருக்கு. நான் படித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படின்னா, மார்னிங் 6 மணிலேருந்து 9 மணி இருக்கணும், 3 ஹவர்ஸு. அதோட நைட்டு தான் டின்னர். ஓகேங்களா? டிஃபன் சாப்பாடெல்லாம் அவங்க போடல. இந்த மார்னிங்கில் 6லேருந்து 9 என்ன பண்ணான்னா, இட்லி, பொங்கல், வடை, தோசை, பூரி, என்ன ஆப்பம், மெயினாக ஆப்பம் போடுறாங்க. அதில் அந்த ஹோட்டலுக்கு ஃபேமஸ் என்னென்னா ஆப்பம், தேங்காய் பால். அந்த ஓனர் சொல்கிறார், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இங்கே தேங்காய் பால் ஆப்பம் இதை மாதிரி எங்கேயும் போட முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. நல்ல கும்பல் இருக்குது, நல்லா காமிக்கிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? சொல்கிறேன் பாருங்க. அவங்கவுங்க ஒரு இட்லி தோசைக்கு
எத்தனை வகை சட்னி வைப்பாங்கன்னா, சட்னி சாம்பார் வைப்பாங்க, இல்லை ஒரு வெங்காய சட்னி வைப்பாங்க, இல்லை தக்காளி சட்னி வைப்பாங்க. 3 தான் வைப்பாங்க. இங்கே 20 வகையான சைடிஷ் இருக்குங்க. 20 வகையான சைடிஷை ஹோட்டலுக்கார வந்து சர்வ் பண்ண மாட்டாங்க. இது வந்து கையேந்தி பவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பஃபே சிஸ்டம் சொல்லுவோம் இங்கிலீஷில். அது தமிழில் கையேந்தி பவன் தான். நமக்கு என்னென்ன தேவையோ போய் எடுத்துக்க வேண்டியது, அது பேர் தான் அப்படின்னு. இங்கே இட்லியோ தோசையோ நீங்கள் வாங்கிட்டு அங்கேயே போய் எடுத்துலாம், கேட்டால் தருவாங்க. வாங்கிட்டு என்ன சட்னி வேணுமோ அதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு அங்கே கணக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்பெஷலில் தான் அந்த ஹோட்டலினுடைய இது. கணக்கு எடுக்க நீங்களே வெளியே வந்துட்டு பில்லு கொடுக்கும்போது, நான் வந்து 2 தோசை சாப்பிட்டேன், 4 இட்லி சாப்பிட்டேன், 3 பூரி சாப்பிட்டேன், ஒரு பொங்கல் சாப்பிட்டேன், நீங்களாக சொன்னால் தான் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அவங்களாம் யாரையும் கேட்கறது இல்லைங்க. அது ஸ்பெஷலில் பாருங்கள், ஒரு நம்பிக்கை. அதாவது நம்ம 4 இட்லி சாப்பிட்டு 2 இட்லி சொன்னாங்கன்னா அவங்க அதை பற்றி ஒன்றும் கேர் பண்ணல, ஓகேன்னு. அது மாதிரி நிறைய அதிசயங்கள் சில ஹோட்டலில் நடக்குது. இன்னொரு ஹோட்டல் கூட படித்தேன் நான், அந்த ஊர் மறந்துட்டேன். அங்கே என்னென்னா, சாப்பிட்டு உங்களால் என்ன முடியுமோ கொடுத்துட்டு போங்கன்றான். நீங்கள் சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்க வேணாம், உங்களால் முடிஞ்சால் என்ன வேணால் கொடுங்க. இப்போ போகிறோம், நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் வைங்களேன், இந்தாங்க அது எனக்கு இல்லாத பட்டவங்க இருக்காங்கல்ல. இப்போ நான் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், நான் 100 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துட்டு மீதி 50 ரூபாய்க்கு அங்கே ஒரு சார்ட் ஒன்று வச்சுருக்காங்க, போர்டு மாதிரி. அந்த போர்டில் அந்த 50 ரூபாய்க்கான பில்லை அதில் ஒட்டிட்டு வந்துட்டேன்னா, பசியோடு வராங்க பாருங்கள், அவன் வந்து அந்த 50 ரூபா பில்லை எடுத்துன்னு உள்ளே போய் ஒரு 4 இட்லி வாங்கிப்பான். அது மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டது 100 ரூபானா, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கூட 300 ரூபான்னு வச்சுட்டு 200 ரூபாய்க்கு அங்கே ஒரு டோக்கன் தராங்க. அது தூக்கி அங்கே அந்த சார்ட்டில் ஒட்டிட்டிங்கன்னா வரவங்க 2 சாப்பாடு வாங்கிப்பாங்க. அதை வச்சு அதை மாதிரி சில ஹோட்டலும் இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி என்ன பெருந்தன்மையாக செய்கிறாங்க படம் தான், அதான் விஷயம். அது எந்த ஊர் நான் பார்க்குறேன், படிச்சுட்டேன், அது டக்குன்னு ஓடி போச்சு ஃபேஸ்புக்கில். தான் இன்னும் சில விஷயங்கள் எப்படி வரும், செய்வோம். சாப்பாடு தாங்க மெயின். அதாவது பசி இந்த மாதிரி நம்ம கொடுப்போமே. இப்போ பாருங்கள், அவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க. வீடு திருவண்ணாமலை என்னாச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு பசியோடு இருக்காங்க. ஹெலிகாப்டரில் போடுவானா, இந்த அதே மாதிரி இந்த வாராகி கோயில் போனாங்க, மாட்டிக்கினாங்க. ஒரு 25-30 பேர்கிட்ட மாட்டிட்டாங்க. சுற்றி தண்ணி வந்துடுச்சு. அவங்க கெஞ்சுறாங்க. அது ஹெலிகாப்டர் மூலிமா அப்புறம் அவங்க ரெஸ்கியூ பண்ணாங்களா என்னன்னு தெரில, அது பார்க்கணும். ஆனால் நம்ம இருக்கும்போது கொஞ்சம் நல்லது செய்வோமே. ஓகே, ரொம்ப பேசிட்டோம் அப்படி தாங்க நான். ஓகேவா, பார்க்கலாம்.